எபிசோட் ஓப்பனிங்களா புது கேண்டிடேட் அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்ன டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறியா, யூ கிரேசி பாஸ்டர் அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, ஓ உன் பவரை யூஸ் பண்ணுறியா, முடிஞ்ச நீ அட்டாக் பண்ணிப்பாரு, இங்கே இங்கே நீ ஷூட் பண்ணு அப்போ நம்ம ஈகோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் யார் ஸ்ட்ராங்குன்னு. நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டிருக்க ஈகோ கீஸ்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி கையில் இருக்க மொத்த எனர்ஜி சேனல் பண்ணி நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கா. அப்புறம் அந்த மொத்த அட்டாக்கி வந்து நம்ம ஹீரோ மேலே, அதாவது ஈகோஸ்ட் மேலே செலுத்தி விட்ற, அதாவது ஈகோஸ்ட் மேலே வந்து அட்டாக் பண்ண விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மொத்த எலக்ட்ரிக் எனர்ஜியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பிணைஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லான இம்பேக்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அப்போ பெகோமத் அப்படின்னு சொன்னோன்னா அவன் கையில் பெகோமத் வந்துருச்சு. பார்த்தா அந்த மொத்த எனர்ஜி அந்த பெகோமத் அப்சர்வ் ஆகுற மாதிரி இருக்கு. இவ்வளோதான் உன் பவரா, இந்த பவர் வச்சு தான் நீ என்னை அழிச்சிருவேன்னு சொன்னியா அப்படின்னு ஹீரோ வந்து கிரேசியாக கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியா நீ அப்படா இது உனக்கு பத்தாதுல்ல அப்புறம் அந்த பொண்ணு கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்கா. பிஸ்னஸ் ப்ரொபோசல் வந்து அடுத்த வீக்கெல்லாம் வேலிடாக இருக்குது, அதனால் நல்லா யோசிச்சு கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணு ஜாஹி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கான். ஏய் இரு இரு அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி டெலிபோர்ட் ஆகிட்டான். யார் இவன், எதுக்கு இப்போ இவன் திடீர்னு வந்துட்டு இப்படி போனான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணோட பவரை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நான் அந்த பவர் கண்ட்ரோல் பண்ணி ஏன் இப்படி என் பவர் இப்படி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ, நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி என்னை வந்து முதுகில் குத்திறீங்க அப்போ நம்ம ஈகோயிஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னா இந்த சைடு லீ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இதோட நம்ம 2 பேரோடது முடிஞ்சிருச்சு ஈகோயிஸ்ட், அதாவது கிம் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்கள் கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சியோ நீ எனக்கு இப்படி பண்ணுறியா, ஏன் நீ இப்படி பண்ணுற சியோ, உன் அண்ணனை இப்படி தான் பண்ணுவியா அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. அண்ணா அப்படின்னு நம்ம சியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏ குட் பாய் அப்படின்னு சியல் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னது அதுன்னு பார்த்தா சியல் திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சைடு பார்த்தா லீ அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு போர்ட் கேம், நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். சியா சியா இதை ஒருத்தனை விட்டு நீ விட்டுரு, இல்லைன்னா உங்கள் அண்ணன் மொத்தமாக பேக் கரெக்ட் ஆயிடுவான், அவன்கிட்ட ஒரு காசு இருக்காது அப்படின்னு நம்ம சியல். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கானா, எவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்க ஈகோயிஸ்ட், மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சியல் கத்திக்கிட்டு இருக்கா. அதனால நீ தோத்தனால இதான் உன் பனிஷ்மெண்ட்டு, இந்த 3 நாளைக்கு ஒருத்தூரில் டிஷ்ஷை எல்லாத்தையும் நீ நான் கழுவி முடிக்கணும் அப்படின்னு சியா சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒரு பெட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏப்பா இது தோக்கிறது இருக்கே ஷோ அப்படி நம்ம ஹீரோ போயிட்டுருக்கானா. ஆமாம் அண்ணா, இந்த 3 நாளை வந்து ஏதோ ஒருத்தவங்கள ரெக்ரூட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு, அதுக்கு பதில் நீங்கள் என்னென்னா சும்மா உட்காந்து எங்களுக்கு கூட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஷியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஷியோ வந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இருந்தால் நான் அது ஒருத்தர் தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்ட் டைம் ஜாப்பில் கேஃபேயில். அங்கே ஒருத்தங்க கேட்குறாங்க, ஒரு ஐஸ் அமெரிக்கோ வந்து கொடுங்க அப்படியா அதானே கேட்டிங்க, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, இந்தாங்க இந்த பாயிண்ட்ஸி யூஸ் பண்ணுங்கள், எனக்கு அப்போ தான் டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி இந்த தானே இதையும் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப டயர்டாக இருக்கா. அப்போ அந்த கூட வேலை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு, மேனேஜர் மேனேஜர் அக்கா அங்கே பாருங்கள் காஃபி கொட்டிக்கிட்டு இருக்கு. காஃபி மட்டுமா கொட்டுது, என் வாழ்க்கையே கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா அப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அப்படி கொஞ்சம் வெளியே அப்படியே சுற்றிட்டு வாங்களேன் அக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் சரி சாரி நான் கொஞ்சம் ஜோனட் ஆகிட்டேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் வெளியே வந்து உக்காடுறான். என்ன பண்ணுறது, ரொம்ப நர்வஸாக இருக்கேன்னு அவளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவன் வந்து ஈகோஸ்ட் இதை பார்க்குறான். ஏன் எல்லோரும் இவனை வந்து மேங்கோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் எந்த மாதிரி ஆள் எனக்கு புரியலையா அப்படின்னு வந்து அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதில் கரண்ட்லி நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் வில்லன் ஈகோயிஸ்ட் தான் இந்த கொரியாவில் அப்படின்னு இருக்கு. யூனிவர்ஸை பார்த்தா ஈகோயிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேன் கேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஈகோயிஸ்ட் ரொம்ப பாப்புலர் தெரியுமா, ஹீரோவோட ரொம்ப பாப்புலர் ஈகோயிஸ்ட் அப்படின்லாம் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு.
எனக்கு தெரியாது இவ இவ்வளோ அமேசிங்காக இருக்கான்னு அப்படின்னு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, கேஷுவாலிட்டி ஜீரோ. அதாவது யாருக்கும் எந்த டேமேஜ் ஆகலை, ஒரே ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு. அது போக வில்லன்ஸுக்கு தான் அடி விழுந்திருக்கு, ஒரு சிவிலியன்ஸு கூட அடி விழுந்தது கிடையாது அப்படின்னு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இது ஓகே தானா இவன் கூட சேர்றது அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த பொண்ணோட பேரை ரிவீல் பண்ணுறாங்க. இவங்க தான் ஷோய் ஷி ஹி, ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் எபிலிட்டி யூசர். நம்மளை வந்து இவங்களை வந்து சோயின்னு கூப்பிடுவோம். ஆமாம், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அதாவது அப்போ வந்து நம்ம ஆத்தர் சொல்கிறாரு, அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஈகோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவளோட எபிலிட்டி அவளுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. அவங்க சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சூப்பர் ஹியூமன்ஸை பற்றியே பிடிக்காது. இவளோட எபிலிட்டியை மொத்தமாக எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. இவளை வந்து ரொம்ப வந்து எல்லோரும் வந்து தரைக்குறைவாக நடத்துனாங்க. அவள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவளோட ஓவர் சார்ஜ் பேட்டரியை வந்து யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனாலே அவள் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகிட்டு இருந்துச்சு. அவள் ஸ்ட்ரெஸ் எதால் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே விட்டாவே அவளை சுற்றி எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். அதனால் மற்றவங்க எல்லோரும் பாதிப்பாங்க. இந்த ஓவர் ஃப்ளோயிங் கரண்ட்டை யாருனாலையும் தடுக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது இவளோட எமோஷன் இவ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் அந்த மொத்த எலக்ட்ரிக்கும் பெரிய டிஸ்ட்ராக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம ஈகோ சொல்லியிருப்பான், என்னோட பிஸ்னஸ் ப்ரொப்போசல் நெக்ஸ்ட் வீக் அளவு இருக்கும், அதனால் நீ கண்டிப்பாக யோசிக்கணும் மிஸ் ஷோய் அப்படின்னு நம்ம ஈகோ சொல்லியிருந்திருப்பான். இந்த சைடு பார்த்தா அந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. 4 நாட்களாக இருக்கும்போது அவள் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அது 5ஆவது நாளாக இருக்கும்போது அவள் இன்னும் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு இருந்துகிட்டு இருப்பான். 6ஆவது நாள் 7ஆவது நாள் போயிட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப பயப்படமாக இருந்துச்சா. ஐயோ ஒருவேளை ஈகோயிஸ்ட் பேசாமல் அவனோட போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு அவள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தா சோய். அப்போது 7ஆவது நாள் வரும்போது அந்த இருட்டு நேரத்தில் இந்த டைம், அதாவது அவன் ஈகோ சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. அப்போனா அவன் இங்கே எப்போ வேணா நான் அப்பியர் ஆவான்னு சொல்லி நம்ம சோய் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கான். அப்போது பார்த்தா பின்னாடி ஒரு சவுண்ட் வருது. ஓ ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க ஈகோ அப்படின்னு வந்து அந்த சோய் சொல்லும்போது பார்த்தா அது வெறும் பூனை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஓ வெறும் பூனை தானா அப்படின்னு சோய் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பின்னாடி இருந்து அப்போ அந்த பூனை போனதுக்கு அடுத்து, சே இந்த பூனைக்கே நம்ம இவ்வளோ பெரிய இதாக போட்டோம் அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை அவன் வரமாட்டானா ஈகோயிஸ்ட், அப்போ இவன் எதுக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு வந்து அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா சோய். அப்போ அந்த நேரத்தில் மிஸ் சோயி என்னோட ப்ரொஃபஸரை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி நம்ம ஈகோஸ்ட் பின்னாடி டெலிபோர்ட் பண்ணி வரானா. சோயை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணுறா. நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சோய் சொல்லும்போது என்னது அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால சொல்லு இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சோய் வந்து கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கலாம். இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர் தானே வச்சுட்டு போயிருப்பான். ஆனால் இவன் தானே அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பதட்டமாக இருந்திருப்பாங்க. மொத்தமாக இங்கே ஈகோஸ்ட் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈகோஸ்ட் என்னன்னு தெரியாமல் திருத்திட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது சோய் சொல்கிறான், நீ என்ன வேணா பண்ணு, டெரரிஸ்ட் அட்டாக்கா இல்லை வேறு ஏதாச்சும், நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், அதனால் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போ, ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு சோய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு நம்ம ஈகோஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி சரி வா போகலான்னு சொல்லி நம்ம ஈகோஸ்ட் அவன் கையை பிடிச்சிட்டு 2 பேர் சேர்ந்து டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஈகோஸ்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த இடத்துல அந்த சோயை வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டனா நம்ம லீ அப்புறம் சியோல்ட்ட. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். யாருன்னு பார்த்தா அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதான் நம்மளோட புது ஃபேமிலி மெம்பர் சோய் சி ஹி அப்படின்னு சொன்னோன்னே, நான் நைஸ் டு மீட் யூ, நான் சோய் சி இ அப்படின்னு வந்து அவன் கத்திக்கிட்டு இருக்காளா. இந்த சைடு, ஓ நைஸ் டு மீட் யூ, என் பேர் தான் லீ சோ பீன் அப்படின்னு வந்து நம்ம லீ சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு, ஆமாம்மா ஹலோ என் பேர் வந்து லீ ஹா யூ, அதாவது நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்மளோட சிஎல் வந்து இன்னொரு அடுத்த ஒரு பொண்ணு, எப்போ பார்த்தாலும் பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம சிஎல் சொல்லிக்கிட்டு இருக்காளா. இந்த சைடு, அதுதான்ப்பா சிஎல், அவன் பேர் வந்து ஹேன் சியோ அப்படின்னு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓ நான் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்கை ரிவீல் பண்ணுறானா. அப்போ ஷோய் பார்க்குறான் யார் அதுன்னு பார்த்தா என் பேர் தான் கிம் டியான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே,
நீ 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 தானே அந்த இது அப்படின்னு வந்து நம்ம ஷோய் ஷாக் ஆகுறான். என்னன்னா, "ஓ நீ தானே அந்த ஹேண்ட்ஸம் கை அந்த லாஸ்ட் 1 வீக் அந்த கேஃபேக்கு வந்துகிட்டு இருந்தல்ல" அப்படின்னு. அப்ப நம்ம வந்து ஷோய் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து பிளஸ் ஆயிட்டு இருந்திருப்பாள அந்த டைம் அப்ப பார்த்துட்டு, நம்ம ஷோய் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னது? ஓ! நான் தான் அவன் அப்படின்னு சொன்னோனே, அதனால என்னன்னு கேட்கும்போது, "ஆ!" அப்படின்னு வந்து அவன் மொத்தமா அந்த ப்ளஷ் ஆகி, மொத்தமா அவளோட மொத்த ப்ரெஷரு புஸ்ஸுக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு 3 பேர், என்ன ஆன்சர்ன்னு சொல்றேன். என்னாச்சு இங்க? அப்படின்னு 3 பேர் கன்ஃப்யூஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவள மொத்தமா வந்து அந்த எப்படி சொல்ல, இத்தன நாள் அடக்கி வச்ச அந்த எமோஷனு, அந்த கிரஷான எமோஷன் மொத்தமா அவளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம, அவள சுத்தி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆயி இதாயிட்டு இருக்கு. "ஏய் சோய் என்னாச்சு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மொத்த எனர்ஜி வெளிய பிளாஸ்ட் ஆனோனே, மொத்த பவர் வெளிய போயிருச்சு. "ஐய்யய்யோ! கரண்ட் போயிருச்சே!" அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி யாராச்சும் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் ஃபோனில் இருக்க சார்ஜும் போயிடுச்சு பாருங்கள், இதுவும் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சிஓ சொல்லிட்டு இருக்கான். சரி சரி எல்லாரும் அங்கேயே இருங்க, நான் தான் போய் தேடி பார்க்குறேன் கேண்டில் இருக்கான்னு. அப்புறம் நீங்கள் ரொம்ப அமேசிங், என்னன்னு ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு வந்து வந்து லீயை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு வெளிச்சம் வருது. என்ன எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, யார் அது அப்படின்னு. அப்போது அங்கே இருக்க ஷோய்க்கும் இது என்ன கண்ணு கூசுது அப்படின்னு அவள் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா எஸ்கியூ எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு அது பார்த்தா அதான் அந்த எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, நாளைக்கு என் ஹோம் ஒர்க்கை முடிக்கணும், கொஞ்சம் நேரமாச்சும் அமைதியாக இருக்கீங்களா, அந்த லைட்டு கொஞ்சம் போடுறீங்களா அப்படின்னு நம்ம குட்டி பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானா. இன்னும் இந்த சைடு பார்த்தா அதான் நம்மளோட ஸ்டார்டஸ்டோட வீட்டை பார்த்தா ஸ்டார்டஸ்ட் ஏதோ கூர்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஸ்டார் டஸ்ட்டோட வீட்டை காமிக்கிறாங்க. அதில் ஸ்டார் டஸ்ட் ஏதோ வந்து சிஸ்டத்தில் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, மேங்கோ ஸ்டிக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மேங்கோ ஸ்டிக்கோட டேட் ப்ரொடெக்ஷன் என்ன, எப்போ தான் மேங்கோ ஸ்டிக் வருவான், மேங்கோ ஸ்டிக்கு என்ன பண்ண போகிறான். ஆமாம், அந்த மேங்கோ ஸ்டிக்குக்கும் ஆப்பிள் மேங்கோவும் அவங்க 2 பேர் தான் இந்த ட்ரூ ஹீரோ தெரியுமா. அதான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பால ஆப்பிள் ஸ்லைஸுன்னு, அது ஒரு தனி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து மேங்கோ ஸ்டிக் ஐ மீன் ஈகோயிஸ்டோட அஃபிஷியல் ஃபேன் கிளப்பை காமிக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டஸ்ட் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, கங்க்ராச்சுலேஷன் உங்கள் ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் மேங்கோ ஸ்குவாட் மெம்பர் மாறிட்டீங்க. அப்படி பார்த்தா இத்தனை நாளாக வந்து நம்மளோட ஸ்டார்டஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ டேமேஜ் இருந்திருக்கும்ல, நம்ம ஹீரோக்கு என்ன தான் ஆச்சுன்னு, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு வந்து அவள் வந்து பெஞ்சை குத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவள் பார்க்கணுன்னு பார்க்கல, ஆனால் வந்து அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் ப்ளஷ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சியோலா சொல்லியிருப்பாங்க, ஓ ஃபேன் கிளப்பேவா, அது நீ பார்த்துக்கிட்டே இருந்து வச்சுக்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேங்க் அப் ஆகும், உனக்கு தெரியுமா, நானும் அதில் நல்ல ஒரு மெம்பர் தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சியோலா சொல்லியிருப்பான். ஆமாம் ஆமாம், அது பார்த்துக்கிட்டே இருந்தால் ஏறிடுமோ அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஸ்டார்டஸ்ட் வந்து நேராக ஐ மீன் வந்து பெட்டில் போய் படுத்துக்கிட்டு அவன் ஓகேவா தான் இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஸ்டார்டஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நீ தான் அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நீ எனக்கு ஒன்று ஓன் பண்ணி வச்சுருக்க, அதாவது ஒரு உதவி ஓன் பண்ணி வச்சுருக்க நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அப்போ வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் ஈகோயிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் புலம்பிக்கிட்டே படுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் ஒரு பிரைட்டான வெளிச்சத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ, அதாவது நம்ம கிம்மு, ஹாவு, அப்புறம் சியோலு எல்லோரும் சேர்ந்து அந்த எலக்ட்ரானிக்கை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சியோல் தான் பெரிய ஹேக்கரில், ஓகே ஓகே இதை நான் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் சரியாயிருவேன் அப்படின்னு நம்ம சியோல் வந்து அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து லைட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி சியோல் வந்து எக்யூப்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஜோய் வந்து சாரி இது எல்லாம் என்னால் தான், நாங்கள் வாட்டுக்கு அமைதியாக இருக்கணும், நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதாவது நம்ம கிம் வந்து அதை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு. அப்போ வந்து நம்ம கிம் வந்து சோயை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ வந்து சோய் என்னன்னு கேட்கும்போது, எதுவும் பேசாத என் கூட மட்டும் வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவன் எதுக்கு தனியாக கூப்பிட்றான் அப்படின்னு அந்த இருட்டான அதாவது மூன்லைட் வெளிச்சத்தில் நம்ம சோய் வந்து அங்கிட்டு இருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சோய் வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவன் ஏன் இப்படி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இப்போ இங்கே யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறானா, அதனால என்ன அப்படின்னு வந்து நம்ம சோய் வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மொத்த ப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு போல், இப்போ நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா,
ஆ சரி. இப்போ உன்னால முடிஞ்ச அளவு நீ பண்ணு. அதாவது உன்னோட ஃபுல் பவர என் மேல காட்டு. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்மளோட சோய்க்கு ரொம்ப ஷாக்கு. என்ன ஃபுல் பவரா? அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே. இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மொத்தத்தையும் என்ட்ட இருக்கிற மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷன உன் மேல காமிக்கிறேன். இந்த இடத்துலயே நீ கருகி போயிருவ பாரு. ஈகோ ஈஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சோய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட கிம் வந்து ஓகே. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவன் கொஞ்சம் டெலிபோர்ட் பவர யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில எனர்ஜிய கேதர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிட்டான். அப்புறம் நம்மளோட அதாவது நம்ம சோய் வந்து என்ன பண்ணுறான்னா, நீ இங்கே டெலிபோர்ட் ஆனால் எனக்கு தெரியாதா ஈகோ ஐ மீன் கிம் அப்படின்னு சொல்லி எனர்ஜியை சுற்றி, அதாவது நீ டெலிபோர்ட் ஆகாத இடம் அளவு நான் மொத்த எனர்ஜி பண்ணுறேன்னு சொல்லி அவன் சுற்றி ஃபோர்ஸ் ஃபீல்டு அளவு மொத்த எலக்ட்ரிக் எனர்ஜியை சுற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் நம்ம கிம் அந்த சைட் டெலிபோர்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். வா இவன் எனர்ஜி இன்னும் நல்லா இருக்கே அப்படின்னு கிம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருவாங்க, நான் அந்த ஸ்டார்டஸ்ட்டை எதிர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது நம்ம சோய் வந்து மொத்த எனர்ஜி சுற்றி இது பண்ணியிருப்பாளா, அவள் இருக்கிற இடத்த தவிர மொத்த எல்லாமே வந்து வெந்து போய் கிடக்குது. அந்த மொத்த லேண்டு வந்து நெருப்பு குழம்பாக கிடக்குது. அவ்வளோ பெரிய எலக்ட்ரிக் எனர்ஜி. இது நம்ம ஹீரோ வந்து டெலிகைனஸ் பவரை வச்சு பறந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அவள் வந்து மொத்தமாக டயர்டாயிட்டா. என்னோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ நீ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டியா? இந்த தண்ணியை வச்சுக்கோ. இப்போ உனக்கு புரியுதா உன் எபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்? நீ என் கூட இருந்து வச்சுக்கோ, உன்னோட மொத்த எபிலிட்டி உன்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட சோய் வந்து டக்குனு கையில் இருக்க வாட்டர் பாட்டிலை பிடுங்கி, நீ டெரரிஸ்ட்டு வந்து நீ டெரரிஸ்டம் பண்ணுவ, ஆனால் வந்து ஒரு பீப்புளே ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் வெறும் பாசிட்டிஃபையர் தான், நான் வந்து இந்த சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அவன் அந்த தண்ணி பாட்டில் பிடுங்கியிருப்பான். இந்த சைடு புல்ஷிட், நீ என்ன சொல்கிற, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து நீ வந்து இந்த நான் வைலன்ஸ் போக மாட்டேன்னு சொல்கிற, ஆனால் வந்து எல்லா டெரரிஸ்ட் அட்டாக்கையும் பண்ணிக்கிட்டு இருக்க, எந்த மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கா, காமெடி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. சரி உனக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு வந்து நம்மளோட சோய் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கா இங்கே வந்து அங்கே போய் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி இப்போ எனக்கு வந்து ஒரு 22 ஆகுது, இல்லை 23 ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான், ஆனால் நீ இப்படிலாம் பார்க்கக்கூடாது, எதுக்கு வந்து ஃபார்முலா பேசிக்கிட்டு இருக்க, நார்மலாக பேச மாட்டியா அப்படி சொல்லிக்கிட்டே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா சரி எல்லா எல்லாத்தையும் நிப்பாட்டிடு, நம்ம நார்மலாக பேசுவோம் அப்படின்னு நம்ம சோய் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஷன் ஆகிறான் எப்போ தான் சோயின்னு. அப்போ வந்து ஓகே என் பேர் தான் கிம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கை கொடுத்து சோயை தூக்கிட்டு இருக்கான். எங்கள் ஈகோ ஸ்குவாடுக்கு அவனை வந்து வர வைக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஈகோ ஸ்குவாடா? அது என்னது? அப்படின்னா என்னது? உனக்கு பேர் கூட வைக்க தெரியாதா? அவ்வளோ கூட இல்லையா அப்படின்னு வந்து சோய் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது அப்படித்தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆள் கழிச்சு மார்னிங் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம சோய்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம் இப்படி தான் எக்ஸாக்டாக பண்ணுற, சூப்பராக பண்ணுற அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி இமேஜின் பண்ணணும், இப்போ நீ என்ன பண்ணு, உன்னோட மொத்த எலக்ட்ரிக் எனர்ஜியும் வந்து உன்னோட கால் பகுதிக்கும் உன்னோட கை பகுதிக்கும் கொண்டு வா, அதை மொத்தமாக கிரவுண்டில் வந்து செலுத்து அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம சோய் என்ன பண்ணுறான்னா, அந்த மொத்த எனர்ஜி வந்து கை காலில் வந்து கொடுத்தோன்னே அவன் கீழேருந்து மேலே ஜம்ப் ஆகி போய்கிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோ பார்க்குறான். வாவ் நல்லா பண்ணுறாளே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம சோய் கீழே வந்து அப்படியே மேலே எலக்ட்ரிசிட்டியோட பறந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சோய் வந்து அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் மொத்தன்னு அங்கே வானத்துலேருந்து கீழே வந்து விழுந்துட்டு நம்ம ஹீரோ அச்சிச்சோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காளா. இங்கிட்டு வந்து சோய் வந்து அம்மம்மே இடுப்பு வலிக்குது, இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுகிறது அப்படி சோய் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து சிஎம் வந்து குட் மார்னிங் எல்லாத்துக்கும், என்ன காலங்காத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஆசியா ஸ்பெஷல் ட்ரைனிங்கு, நாங்கள் 2 பேரும் அடுத்த அட்டாக், அதாவது நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் போய் இந்த ஸ்டார்டிஸ்டோட ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, நானே இப்போ இவ்வளோ டேமேஜில் இருக்கேன் அப்படின்னு வந்து சோய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை சிஓ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன வியர்டாக இருக்குது, அவள் வந்து அங்கே மான்வால படித்த அளவு அவள் மொத்தமாக எனர்ஜியை இது பண்ணி தானே பறந்துக்கிட்டு இருப்பான், அது எப்படி அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நான் வந்துருச்சு, உன்னோட மொத்த எனர்ஜியை வந்து நீ காலில் மட்டும் பிளாஸ்ட் பண்ணி பாருவேன், இந்த தடவை நீ கண்டிப்பாக பார்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்.
திரும்பி வந்து என் இடுப்பை உடைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் மொத்த எனர்ஜியை காலில் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா சோய். அப்போ வந்து சோய் வந்து ஷாக் ஆகுறான். என்னது இது ஒர்க் ஆகுது போல அப்படின்னு சோய் பார்த்தா, ஆமாம் இது ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம சோய் வந்து பறந்துக்கிட்டு இருக்கா. இப்போ சொன்னேன்ல பாத்தியா, ஓகே இன்னைக்கு இது போதும், இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி அக்கா இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஓ தேங்க்யூ சியோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் எப்படிப்பா ஒன்றானாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம சோய் வந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் தண்ணி குடிக்கிறது. எதுக்கு நீ எப்பயே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கானா. அதுவா சீக்கிரம் போய் குழி உன் உடம்புல ரொம்ப நாறுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவனை இருக்கானே அப்படின்னு சொல்லி சோய் வந்து கோவத்தில் அந்த கையில் இருக்க வாட்டர் பாட்டில் வந்து அப்படியே நசுக்கிறான். எனக்கு ஸ்வெட் ஆகும்ல, நீ தானே இப்படி ட்ரைனிங் கொடுத்த, உன் டெலிகைனஸ் வச்சு நீ ஸ்வெட் ஆகாமல் நீ தப்பிக்கிற, நான் அப்படி இருப்பேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மேலே அந்த பாட்டிலை தூக்கி எறிகிறாளா. நம்ம ஹீரோ மண்டையில் அம்மே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா மண்டையில் வந்து பொத்துன்னு விழுந்துருச்சு. இதை சார் நம்ம ஹீரோ சோய் பார்த்தா உன் பவர் நல்லா இருக்கு போல, அப்போ நம்ம இங்கேயே செட்டில் பண்ணிடுவோமா. அப்போ நம்ம ஹீரோ கோவமாய் கையில் வெகமத் பவரை எடுக்கிறான். அந்த சைடு அப்படியா சரி வா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கா அப்போ நம்ம சோய் கையில் தண்டர் பவர் எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா ஊ வெயிட் பண்ணு சியா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை வேற நான் பார்க்கணுமா, நீங்கள் என்னப்பா ஏஜை தாண்டி போயிட்டீங்க, அடல்ட்ஸாக இருக்கீங்க, என்ன குழந்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு மாதத்தை கழித்து காமிக்கிறாங்க. அக்கா அக்கா அங்கே பாருங்க 9 o'clock இருக்கான், 9 o'clock சைடு போங்க. ஆமாம் ஆமாம் அங்கே போங்க அங்கே அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ப்ரெஸ் பண்ணுப்பா, என்ன நீ உனக்கு ப்ரெஸ் பண்ண தெரியல, அங்கே பாரு இது அமுக்குனால அவனை அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஆமாம் அங்கே பாருங்க அந்த சைடு இருக்கான் பாருங்க, அவனை அடிங்க, அவனு மொதல் அப்படி அடிங்க அப்படின்னு 2 பேர் மாற்றி சொல்கிறாங்க. எங்கே இப்படி இது பண்ணுறாங்களே, இனி இப்படியே கோபமாக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கடுப்பாயிட்டு இருக்கா. என்ன கேம் இது, என்னால் ஃபோக்கஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே பார்ப்பா அதை அவன் ஷூட் பண்ண 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. எதுக்கு அவ்வளோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. 3 பேர் வந்து அப்படியே கொடூரமாக அந்த சைடு பார்க்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா அந்த சைடு டக்குனு கண்ட்ரோல் கீழே போட அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சோய் வந்து கையில் இருக்க கண்ட்ரோலை தூக்கி போடுறான். அண்ணா டக்குனு லைட்டை ஆன் பண்ணிடுங்க, அந்த லேம்ப் டக்குன்னு அந்த லைட் அந்த லேம்ப் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சீவை கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்து லீ வந்து கோவமாக வந்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் அடுத்து நம்ம இது இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் ப்ளூ பிரிண்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் அதாவது சோய் சரி சியோலும் சரி ஆமாம்மா அப்படியாண்ணா இப்படி தான் பண்ணுமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு உட்காந்து வீடியோ கேம் பண்ணால் அவ்வளோதான், லீ வந்து கொண்டு எடுத்துருவான் அப்படின்னு 2 பேர் 3 பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லீ வந்து நீங்கள் நான் டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதில் ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லை எல்லோரும் இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம லீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ தானே வந்து ரிசல்ட் கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த கண்ட்ரோலர் வந்து கீழே அடியில் கிடக்குது, கண்ட்ரோலரு எல்லாமே கீழே கிடக்குது. அப்போது ரெட்டியா ரெட் எடிஷன் 2 அப்படின்னு ஒரு சவுண்டு. என்ன எல்லாம் 3 பேர் ஷாக் ஆகுறாங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்போ வந்து எல்லாரும் இதை பண்ணுறதுக்கு பேசாமல் போய் படுத்து தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சிஎம் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எஸ் மேம் இதான் போயிடுறோம் அப்படின்னு வந்து 3 பேரும் ஷாக் ஆகிட்டு இதான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சோய் வந்து அக்கா தான் நான் போயிட்டேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சோய் ஓடிட்டான். இந்த சைடு நம்ம சியோலும் ஆமாம்மா நானும் தூங்கிட்டேன் எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சியோலும் ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் அமைதியாக ஐயையோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு வந்து ஷாக் ஆகி ஓடுறக்கு இடம் இல்லை வந்து நம்ம லீவ் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. அப்போ வந்து நம்ம லீவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. சரி எனக்கு நாளைக்கு டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கு நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கீம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு ஒரு வயசா நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கதை கிம்முக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம லீ. இந்த சைடு பார்த்தா அப்பா லீயே அக்கா என்ன இவ்வளோ இதாக இருக்காங்க, இவ்வளோ டெரிஃபிக்காக இருக்காங்க, அது மட்டும் இவ்வளோ ஆங்கிரியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சோய் வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் அவங்க வந்து பொதுவாக திட்ட மாட்டாங்க, ஆனால் திட்டினா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சிஎம் நடிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா
இந்த சைடு பார்த்தா ஒரு எமர்ஜென்சி டிடெக்ட் ஆயிருக்கு. வில்லன் வந்து சியோலோ திரும்பி ஒருத்தன் வந்திருக்கான் 350 மீட்டர்ல. அதாவது எக்கச்சக்கமான சிவிலியன்ஸ் அங்க இருக்காங்க. ஆனா எந்த கேஷுவலிட்டி நடக்கல. ஸ்டார்டஸ்ட் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, வந்து அந்த வில்லனை பிடிங்க அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட்டுக்கு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதான் வந்துட்டேன், நான் உடனே வந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஸ்டார்டஸ்ட் வேகமா வந்துகிட்டு இருக்கா. இது ஈகோயிஸ்டா அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே கீழே வந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அது யாருன்னு பார்த்தா அதான் நம்மளோட சோய். ஹலோ ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு நம்ம சோய் சொல்கிறாங்களா. அப்போதான் அவங்களோட வில்ல நேம் காமிக்கிறாங்க, எலக்ட்ரான்னு. அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, வில்லன், அதாவது நம்ம புது வில்லனை பார்த்து வில்லன் அப்படின்னு சொல்லி பேர் தெரியாதுல அப்படின்னு சொல்லி இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை உடனே நிப்பாட்டி சரண்டர் பண்ணு. ஒருவேளை நீ ரெஃப்யூஸ் பண்ணனா நான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உன்னை தடுப்பேன். அப்போ நம்ம ஸ்டார்டர் சொல்லும்போது சரண்டரா, யார் சரண்டர் பண்ணுவா அப்படின்னு வந்து நம்மளோட சோய் சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருக்கு வேணும் அந்த சரண்டர்னு சொல்லி கையில் இருக்க மொத்த எனர்ஜியும் வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் மேலே ஏவி விட்றேன். மற்ற அந்த மொத்த எலக்ட்ரிசிட்டி நம்ம ஸ்டார்டஸ்ட் மேலே படுது. நம்ம ஸ்டார்டஸ்ட் என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகுறோம். பார்த்தா அந்த மொத்த எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்டஸ்ட்டை தாண்டி ஸ்டார்டஸ்ட்டுக்குள்ளே அப்பெல்லாம் போய் நம்ம மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த சோய், அதாவது நம்ம சோய் வந்து அவளோட வில்லன் பேரை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறான். என் பேர் தான் எலக்ட்ரா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேனா, உன்னைய ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ண வந்திருக்கேன் ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு எலக்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டஸ்டோட அந்த சீக்கில் பார்த்தா ஒரு வெட்டுக்காயம் வந்திருக்கு, அந்த தண்டர் வெட்டுக்காயம். அப்போ ஸ்டார்டஸ்ட் அதை பார்க்குறான். ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு கத்தும்போது நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தா 1 வீக்குக்கு முன்னாடி, அதாவது வந்து நம்ம எலக்ட்ரா வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம சோய் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நேற்று மதியம் இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணக்கூடாதா, இது ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம சோய் கேட்கும்போது, நான் உனக்கு ஒரு ஃபினிஷிங் மூவ் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு தான் உனக்கு இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது அதுன்னு கேட்டால் அது பேர் தான் தண்டர் பஞ்ச். ஆமாம், இல்லை லைட்னிங் பஞ்ச். ஆமாம், லைட்னிங் பஞ்சு நல்லா இருக்கு, லைட்னிங் பஞ்ச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. அப்போ வந்து நம்ம சோய் வந்து உனக்கு வந்து இந்த பேர் வைக்கிறதுல உனக்கு பேரே வைக்க வராதா அப்படின்னு வந்து சோய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்பா, நல்ல கூலாக தானே இருக்குது, நல்ல பேர் தான் இருக்குது, இதை பார்த்தா உனக்கு க்யூரியாஸே இல்லையா, அது எவ்வளோ பெரிய அட்டாக்குன்னு உனக்கு பார்க்க தேவையில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இவ தானே வந்து அந்த எப்படி சொல்ல, இவ தானே அந்த மாங்கால வந்து இவ தான் பேர் வச்சிருப்பா, அந்த பேரை நான் சொன்னால் அது வந்து நேமிங் சென்ஸ் எனக்கு இல்லையா. அப்போ நம்ம ஹீரோ வந்து மனசில் கடுப்பாகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீ முதல் உன் காலில் மொத்த எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணனா, அந்த மாதிரி உன் கையில் மட்டும், அதாவது உன் கையில் ஒரு க்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜியை வந்து நீ மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணு. அப்படி பண்ணனா உன் கையில் வந்து ஒரு பஞ்ச் அளவுக்கு ஒரு தண்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோமோ, இங்கே நம்ம சோய் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சோய் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா உன்னோட எலக்ட்ரிசிட்டியோட அந்த லிமிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணு உன்னோட ஃபிஸ்டில், அப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்னால் ஆல்ரெடி அதை பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சோய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சோய் அந்த மொத்த எனர்ஜியை கையில் சப்ரஸ் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ண வரான்னு பஞ்ச் பண்ண இடத்துல ஒரு சுற்றி ஒரு பெரிய இம்பேக்ட். அவள் பஞ்ச் பண்ண இடத்துல எதுவுமே அங்கே வந்து இல்லை. அங்கே இருந்த மரம், இது செடி கொடி எல்லாமே வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அழிஞ்சு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த இடம் வந்து ஃபுல்லாக நெருப்பால் சூழ்ந்து இருக்கிறத காமிக்கிறாங்க. வா, இதான் லைட்னிங் பஞ்சா, ஆசமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சோய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எப்படி அந்த லைட்னிங் பஞ்ச் சூப்பராக இருக்குல்ல, கரெக்டு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஹோலி ஷிட் அப்படின்னு வந்து நம்ம சோய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சோய்க்கு இவ்வளோ பெரிய பவர், அது இந்த இடத்துல பண்ணால் யாராச்சும் வந்து பார்த்துட்டு என்ன ஆகுறது. அப்போ சோய் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அந்த டெரரிஸ்ட் அட்டாக், அதனால வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சோய் அதை பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம் இது நீ என்ன பண்ணு, இதை வந்து ஒரு சாலிட் ஹிட்டாக கொடுக்கணும் ஸ்டார்டஸ்ட்டுக்கு, ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நீ ரொம்ப இன்சனாக இருக்க தெரியுமா, உனக்கு அவளுக்கு என்னதான் சீரியஸா, நீ ஏன் அவன் கூட இப்படி இருக்க அப்படின்னு வந்து நம்ம சோய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹே, என்னைய பற்றியா, நான் வந்து ஒரு வில்லன், எனக்கு ஒரு எப்படி சொல்ல, எனக்கு ஒரு ட்ராஜிக் பேக் ஸ்டோரி இருக்குது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னைய பற்றி தெரியும் இடியட்டு அப்படின்னு வந்து நம்ம சோய் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு கரண்ட்டில் பார்த்தா, அது ப்ரெசன்ட் டைமில் நம்ம சோய் வந்து ஐ மீன்
எலக்ட்ரா வந்து கையில் எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஸ்டார்டஸ்ட் இப்போ ஒரு கிளாஸ் ஏ ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்போ நம்ம சொல்லி கையில் இருக்க மொத்த எனர்ஜி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் அங்கேருந்து ஒரு அட்டாக், அதாவது சுற்றி இருக்க எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீடு கொடுக்குறதுக்கு நம்ம ஸ்டார்டஸ்ட் அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. இதுலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா காமிக்கிறாங்க. இந்த அந்த எலக்ட்ரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்டஸ்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது யாரும் அதை பைனாகுலரில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஒரு சைடு பாக்கெட் பறந்துட்டு இருக்கு, ஒரு சைடில் ஜூஸ் பறந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குறதுல எவ்வளோ நல்லா இருக்குது. அது வந்து இந்த மாதிரி சீட்டில் உட்காந்து இப்படி லைவாக பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஃப்ரீ ஷோ தெரியுமா இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற ஃபைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி பார்த்தா அந்த மொத்த கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்புல படுற மாதிரி இருக்குது. இது என்னது இது அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டார்டஸ்ட்னால அந்த அந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை வேறு வழியில் அவள் பக்கத்துலேயே போகணும். அவள் பக்கத்தில் போனால் ஒரு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் வராதுன்னு சொல்லி ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எலக்ட்ரா கிட்ட போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம எலக்ட்ரா அவளோட எனர்ஜியை வச்சு புஷ்பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம எலக்ட்ராவோட காலில் இருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதை பற்றி என்ன சொல்கிற ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி அவளோட மொத்த எனர்ஜி அவள் காலில் காமிக்கிறான். பார்த்தா அந்த மொத்த எனர்ஜி நம்ம ஸ்டார்டஸ்ட் மேலே படுது. அது மட்டும் இல்லை, அவளை சுற்றி இருக்க எல்லா பில்டிங் மேலே அந்த எஃபர்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பண்ண போகிற ஸ்டார்டஸ்ட் இல்லைருந்து எப்படி தப்பிக்க போகிற அப்படின்னு அவள், அதாவது எலக்ட்ரா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நான் நினச்ச மாதிரியோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம எலக்ட்ரா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த புகையிலேருந்து ஒரு காலை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் கோவமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஒரு அடி கூட படலையா அப்போ நம்ம அதாவது எலக்ட்ரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் வேகமாக வரும்போது சரி இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவளோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி தண்டர் வேகத்தில் அவள் போயிட்டு இருக்கா. அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு எதிர்பார்த்தது தான் உடைய மாதிரி ஒரு ஹேர் ரேங்கி வந்து எதிர்பார்த்ததா அப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் மேலே பறந்துட்டு வந்துட்டு உன்னை பிடிக்க போகிறேன்னு அந்த ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறது, அவள் ஒரு உண்மையான மான்ஸ்டர் தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, எப்படி ஈகோயிஸ்ட் வந்து இவளை வந்து ஒரு டாய் மாதிரி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான், எப்படி ஈகோயிஸ்ட் வந்து இவளை இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கா, இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அது பைனாகுலரில் பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்து எலக்ட்ராவோட எனர்ஜியை வந்து இவ கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்டாளா. ஓகே இவ இன்னும் நல்லா அப்டேட் ஆகிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ புரிஞ்சிச்சா நான் எதுக்கு இவளுக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தேன்னா அப்போ நம்ம ஹீரோ நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதனால் வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட்டோட அந்த டியூரபிலிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். இது எல்லாம் ஸ்டார்டஸ்ட்டுக்கு தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, முன்னாடியோட அதாவது ஒரிஜினல் சீரிஸ், இந்த டைம் ஒரிஜினல் சீரிஸோட இப்போ ஸ்டார்டஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவள் பாரு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, ஐ மீன் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு எலக்ட்ரா இப்படியே போயிட்டு இருந்தா அவன் வந்து மொத்தமாக என்னை பிடிச்சிருவாளேன்னு சொல்லி நம்ம எலக்ட்ரா கையில் இருக்க மொத்த எனர்ஜி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஸ்டார்டஸ்ட் எலக்ட்ரா அதான் அவன் பேர், இப்போயே சரண்டர் பண்ணிடு, உன்னை நான் ஹேட் பண்ண விரும்பலை அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் பறந்துக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு எலக்ட்ரா கத்தி கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி எலக்ட்ரா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் நீ தான் இதை கடைசியில் கொண்டு வர, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது ஸ்டார்டஸ்ட் வேகமாக அங்கேருந்து வேகமாக வந்து நம்ம எலக்ட்ராவை பஞ்ச் பண்ண வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது நம்ம எலக்ட்ராவை சகிச்சது கிடையாதுன்னு சொல்லி அவள் கையில் அந்த தண்டர் பஞ்சை உருவாக்கிட்டு இருக்கா. அப்போ 2 பேர் அட் அ டைமில் கிளாஷ் பண்ணும்போது அந்த இடத்துல மொத்த எனர்ஜியும் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அதை நம்ம என்னது இவ்வளோ தூரத்தில் இருந்தால் இந்த 2 எனர்ஜியும் கொலாடா இவ்வளோ தூரம் வருதா. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிறான். பார்த்தா டெலிபோர்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல வேலை நம்ம உள்ளே போனால் அவ்வளோதான் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை சரி நம்ம ஹீரோ அங்கே என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவனோட கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷனில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அங்கே தான் வந்து அந்த கேமரா யூஸ் பண்ணியிருப்பான்ல. பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான், எலக்ட்ராவை காணோம். அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட்டை நம்ம ஹீரோ பார்க்குற மாதிரியும் அந்த சைடு பார்த்தா அது 2 பேர் பஞ்ச் பண்ணியிருப்பாங்களே, பார்த்தா நம்ம கொஞ்சம் அடி தள்ளி போய் யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அது நம்மளோட எலக்ட்ரா அவளோட மொத்த எனர்ஜி கொடுத்தான்னு அவளோட கையில் உடம்புல எல்லா இடத்துலையும் டேமேஜ், அவள் உடம்புலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னதான் நடந்துச்சு, என்னோட அவ்வளோ பெரிய பஞ்சு
இவ எப்படி தடுத்தா அப்படின்னு வந்து சோய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ யாரையும் மென்ஷன் பண்ணீங்க, யாரை மென்ஷன் பண்ணா அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் கேட்கும்போது முன்னாடி வந்து நம்ம சோய் அதாவது எலக்ட்ரா சொல்லியிருப்பாங்க, நான் அவனுக்காக தான் நீ இங்கே ஃபேஸ் பண்ணுறேன்னு. அப்போது நீ வந்து இங்கே டீமோட வந்திருக்க, அப்போ யாருனால நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆ நான் எதுக்கு அதை உனக்கு சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம எலக்ட்ரா சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி அப்போ நானே உன்ட்டு அதை வாங்கிக்கிறேன், உன்னைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் உன்னைய வச்சு மொத்த டீட்டெயில்ஸும் நான் வாங்கிக்கிறேன். அப்போ நம்ம ஹாரு அதாவது ஸ்டார்டஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹாரு அது மீன் ஸ்டார்டஸ்ட் கையில் வந்து எனர்ஜியை கேதர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி யாரோ பக்கத்தில் வராங்க. பார்த்தா அந்த ஒரு டெலிபோர்ட்டேஷன் என்னது இது அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் பார்க்கும்போது, என்னோவே அப்போனா இது அது அவன் தானா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் யோசிக்கும்போது, ஹலோ ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸு. என்ன நம்ம ஸ்டார்டஸ்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஈகோயிஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் கத்தும்போது, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எலக்ட்ராவை தூக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான். லாங் டைம் நோ சி ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் கமெண்ட்ல வந்துருச்சு, அது அவன் யார் புதுசாக ஒரு ஹாட் லேடி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க போல ஈகோயிஸ்டோட. ஆமாம்மா ஈகோயிஸ்ட் என்ன ஸ்டார்டஸ்டோட சீட்டிங் பண்ணுறாங்களா, ஏதாச்சும் அஃபேர் வச்சுருக்காங்களா, யார் அந்த புது பொண்ணு அப்படின்னு கமெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஆமாம்மா இந்த ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணோடனே பாரு அவர் பிரின்சஸ் மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு புது உமானா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் வந்துருக்கு. அப்போ ஈகோ ஸ்டிக்கு என்னையா என்ன பண்ணுற அப்படின்லாம் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கா. அது எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஈகோஸ்ட் பார்க்காம வந்துட்டுருக்கேன், நான் ஃபைட்டில் இருக்கேன். அப்போது நம்ம ஸ்டார்டஸ்ட் அது ஷாக் ஆகி பார்க்குறேன். ஈகோயிஸ்ட் உன நீ நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளோ பெரிய அட்டாக்ல எந்த மாதிரி கொஸ்டின் இது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு, ஆமாம் ஏன் இது உனக்கு பெரிய கிரேட் நியூஸ் கிடையாதா ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் குழம்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ரிலீஃப் தெரியுமா அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்லும்போது, என்ன ஏன் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அதாவது கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரிலீஃபா, ஓ ஸ்டார்டஸ்ட் என்னை பற்றி வரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்தும் போது நம்ம ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் ப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பேசாமல் தலையை குனிஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் வந்து உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் உனக்கு ஸ்டேட்டஸ் அமைச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கி வச்சுட்டு இருக்காள சோய், அவள் சொல்கிறான், ஆமாம் எதுக்கு லேட்டாக வந்து அப்படின்னு வந்து நம்ம சோய் கேட்குறான். ஆக்சுவலாக ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான்ல, அதை வந்து சமாளிக்கிறதுக்காக, அதுவா நான் வந்து கடைசியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ சமாளிச்சிருவேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே உட்காந்து பார்த்துட்டு ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்ல, அதை வந்து சமாளிக்கிறக்கா பேசிக்கிட்டு இருக்கான். இதை செய்கிற ஸ்டார்டஸ் பார்க்குறான், என்ன இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு அப்படின்னு ஸ்டார்டஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ அதை பார்க்குறேன், என்னாச்சுன்னு. அப்போது ஸ்டார்டஸ் ரொம்ப கொடூரமாக மூதியை வச்சுக்கிட்டு அப்படியே வரா. என்னது இது, ஏ சீக்கிரம் டெலிஃபோன் அவளுக்கு என்னாச்சு அவன் பாரு உண்மையாக மாறிட்டா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளா. இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் வந்து இப்படி வர்றதை நம்ம கிம்மு பார்த்துட்டு, ஏன் இப்படி இருக்கா நான் என்ன பண்ணேன் இப்போ நான் வாட்டுக்கு அப்படியே வந்தேன் அப்படின்னு கிம்மு வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போது யாருக்கு தெரியும் அவன் ஏன் இப்படி வந்து ஒருவேளை நம்ம 2 வில்லன் அவன் முன்னாடி இருக்கறனால அவன் இப்படி டென்ஷனாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது இதுதான் ஹீரோட ரேஜா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறான். இங்கே செட் பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ் வந்து அப்படியே வந்து ப்ளஷ் ஆகிற மாதிரியும் காமிக்கிறாங்க, கொஞ்சம் ஜலசி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது புது பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்காங்கல்ல காமிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இதோட வந்து இந்த சீரீஸ் வந்து ஆன்கோயிங் அளவு நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து வந்து நான் அந்த ஜெனித் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் வந்து 4 சாப்டர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அந்த 4 சாப்டர் பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஆமிசன் ரீடர் இருக்குது அதை கண்டினியூ பண்ணுறேன். ப்ளீஸ் இது 2ல் மட்டும் யாராச்சும் சொல்லுங்கள். இதுக்கடுத்து போக போக நான் மற்றதை வந்து லுக்கிசமோ மற்ற எல்லாத்தையும் நான் வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா அது போடணும்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸர். அது போக நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனில் அது கொஞ்சம் போடுறது கஷ்டம். ஸோ இது 2 மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இது 2ல் எது போடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நான் அப்படியே அதை போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் உங்களுக்காக தான். நீங்கள் 1 ஹவர் கேட்டீங்க, இருந்தாலும் வந்து சாப்டர் மொத்தமாக முடிஞ்ச அளவு போட்டேன். அது போக லீவ் நாளில் வந்து எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் லீவ் வருது. ஸோ அந்த டைமில் நான் இன்னும் இப்போ கொஞ்சம் அதிகமான எபிசோட் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 லைக் இந்த வீடியோக்கு போட்டால் போதும், நான் அது சந்தோஷமாக இருவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ பை கைஸ்.